மாட்டேனடி செல்லம்மா. உள்ள வரலாமா? யாரு? மனுஷன் குரல்லே தெரியுது யாருண்டு. உள்ள வாங்க. ஓஹோ, கண்டுபிடிச்சிட்டீங்களா? சூப்பர் சூப்பர். நான் கூட கண்டுபிடிக்க மாட்டீங்க, ரொம்ப நேரம் வந்து நினைச்சேனே. இலே அறிவட்டவனே, சோழிய பாத்துக்கிட்டு உள்ள வர வேலைய மட்டும் பாரு. தேவலாம் பேஸ்கின்னு வச்சுக்க, குண்டாமட தெரிச்சு போயிரும் பாத்துக்க. அடியே உன்ன நான் கூட உன்னை ரொம்ப சின்ன பிள்ளைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சேலையில பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் சொல்றேன், விழுந்துட்டேன். அப்படியா? சி, ஓ மூஞ்சிக்கலாம் இந்த டைலாக்கா? ஐயா, கர்மம் கர்மம் கர்மம். இத ரோட்ல போற ஒரு பொம்பளை பிடிக்க சொன்னா கூட சரியா வரும், உனக்கெல்லாம் சொன்னா நல்லாவா இருக்கும்? அப்புறம் என்ன வெண்ணைக்கு இந்த டைலாக்க போட்டேன்? இங்க பாரு, வாய் பொத்திட்டு போயிரு. காலையில மனுஷன கடுப்பேத்திக்கிறது என்ன செய்ய வேண்டியது தெரியாது. ஐயச்சி, ஆளை பாரு. உன்கிட்ட வந்து நான் அப்படி வலிஞ்சு பேசணும் முடியாது உள்ள வரேன் பாரு. எனக்கு மேல சோழியே இல்லையோ. காலையில வந்து வந்து உன் முகத்தை முடிக்கிறது எனக்கு எம்பிட்டு எரிச்சலா இருக்கு தெரியுமா? ஆமா, எனக்கு மட்டும் எப்படா உன்னை பாப்போன்னு காத்துக்கு இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்ன வெண்ணைக்கு வந்த அதை மட்டும் சொல்லு. இவரு இப்ப சொல்றேன், உன்னை எல்லாம் கட்டிக்க போறவே சரியான இழுச்சவாயே. அப்படியா? அவன் இழுச்ச வாயினாவா இருந்துட்டு போகட்டும், திறந்த வாயாவா இருந்துட்டு போகட்டும், எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நீ எதுக்கு அதை பத்தி கவலைப்பட்டு இருக்க? அது என்ன கட்டிக்க போறது நீ கவலைப்படணும். அதாமடி, உனக்கு உள்ளாங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் திமுருதேன். வரு, பாடி போடி ஏதாவது பேசிக்கிருந்த பல்ல உடைச்சு தட்டி கையில கொடுத்துருவேன். அப்படியா? சீ, எதுக்கு வந்த? முதல்ல அதை சொல்லு. எதுக்கு வருவாங்க? அப்ப சைட் அடிக்க தானே வந்த? ஆமா, இவங்க பெரிய பாரிஸோட இளவரசி, இவங்க சைட் அடிக்க வராங்க. பொடி போக்கத்தவளே, ரோட்ல எந்த பிள்ளை போய்க்கு இருந்தாலும் நாளை எட்டி பார்க்க மாட்டேன், உடையலாம் பாப்பாங்களா? ஓஹோ, என்ன வெண்ணைக்கிடா வந்த? முதல்ல அதை சொல்லு. காலையில வந்து சம்முனு மேக்கப் போட்டு உட்காந்துக்கு இருக்கியா? கணக்குல எல்லாம் காட்டுவியா? கணக்கு காமிச்சாதானே வேலையை தொடங்க முடியும். ஐயா இருந்த வரைக்கும் எந்த தொந்தரவும் இல்ல, கரெக்டா வருவாரு, ஒரு சோழியை பாப்பாரு, பேசாம உட்காந்துக்குருவாரு. நீங்க வந்து வந்து உள்ள உட்காந்துக்கிறீங்க, உங்களை ஒரு ஆள் வந்து வெத்தலை பக்கம் வச்சு அழைக்கணுமா? ஏன் நீ தானே கணக்கு பாத்துக்கு இருக்க? நீனே பெரிய ஆள்கிட்ட பீலா விட்டுக்கு இருக்க. நீ தானே கணக்கு பாக்கணும். நீயே கணக்கு பார்த்து நீயே ஆரம்பி. எதுக்கு என்ன வேணும் கேட்ட கேட்டுக்கு இருக்க? ஆரம்பிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் ஏதாவது எக்குத்தப்பா கணக்கு போடுவேன், பிறகு நீங்க ஒரு கணக்கு போட்டு அதுல ஒரு கணக்கை கொண்டு வந்து அங்க நீ நிக்குதுன்னு கணக்கு இடிக்குதுன்னு வந்து நிப்பிய. எதுக்கு அந்த வம்பு? ஐயா இந்த வரைக்கும் சரியா எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஐயா எம்பிட்ட அமைதியானவர் தெரியுமா? அவளுக்கு இந்த மாதிரி பிசாசு மாதிரி பொண்ணு இருக்குன்னு நினைச்சு பாக்கல. நீ தாண்டி பிசாசு, கொல்லிவாய் பிசாசு. வேணாம்டா, சும்மா சும்மா சீண்டிக்கு இருக்க. என்னை பத்தி உனக்கு தெரியாது. வாரு, நான் பாக்கத்தே ஒரு மாதிரி டீசன்ட் ப்ளீஸா அமைதியா இருப்பேன். அப்படியா? டீசன்ட் ப்ளீஸா அமைதியா இருக்கியலா? ஏன் நீயே சொல்லிக்கிறவ நீ டீசன்ட் ப்ளீஸ்ன்ட்? டேய், எனக்கு என்னடா குறச்சல? நான் சும்மா பார்த்தேன்னு வையேன், என் பின்னாடி எத்தனை பேர் வருவாங்க தெரியுமா? காலேஜ்ல பாத்துர்க்க நீ என்னைய. ஆமா, நீ என்ன படிச்சிருக்க? நான் என்ன படிச்சிருந்தா உனக்கு என்ன? ஆமா ஆமா, எனக்கு எதுக்கு? முஞ்ச பாரு. இன்னைக்கு ஒரு நாள் யாரு மேலே கோபப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா காலையிலேயே உன் முகரையில முடிச்சிட்டேன்ல. இன்னைக்கு நாளே திலகன மாறிவேன். போடா. நீ எப்போதுமே மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சுக்கிருப்ப. இப்ப என்ன இன்னைக்கு பேசிக்கிருக்க? அப்படியா? உன்னை பார்த்தா மட்டும்தான் என் மூஞ்சி மாறுபடி. என்ன? மத்தபடி நான் எப்போதும் போல நார்மலாத்தே இருப்பேன். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். வாயை பொத்திக்கிட்டு இருக்கலாம்னு நினைச்சேன். காலையிலே வந்துட்டு வத்தியா? ஐயோ, இன்னைக்குதான் இந்த உலகத்துக்கு நீ வந்த நாளா? கர்ம கர்ம கர்மம். உன்னையெல்லாம் எதுக்கு தான் ஆண்டவன் படைச்சானோ? ஏய், வேணாம்டா. வாயை பொத்திட்டு இருந்துடா. என்னை பத்தி தெரியாது. நீ தேவலாம சீட்டிக்கு இருக்க. அப்புறம் பிறகு பாத்துக்க. அப்படியா? உங்களை பத்தி எனக்கு என்ன தெரியாது? அதான் வெளியே நல்லா சிலிப்பிக்கிட்டு தெரியுறீங்களா? சிலிப்பி. வாயை பொத்திட்டு போ. நேதமும் கனவுல வார, ஆனா முகத்தை மட்டும் காட்டவே மாட்டேங்கிற. என்னாலதான் உன் லைஃபே போச்சுட்டு நினைச்சு நீ வருத்தப்படுறதுனாலதே உன் முகத்தை இனி காட்ட மாட்டேங்கிறியா? நானும் உன்னை தேடாத இடமே கிடையாது, எங்கெங்கயோ தேடிக்கிருக்கேன். ஆனா
எப்படி தேடணும்னு எனக்கு தெரியல. இந்த ஒரு அடையாளத்தை வச்சு நீ எங்க இருப்பேன்னு நான் எப்படி தேடி கண்டுபிடிக்க? லைஃப்ல உனக்கும் நரகம் எனக்கும் நரகம். இது எப்படி சரி பண்ணணும்னு தெரியல. யா ருத்ரா, பெரியப்பா, என்ன பெரியப்பா வயக்காடுக்கு வந்திருக்கியா? வீட்டுக்கு போனேன். அம்மா சொல்லி விட்டுச்சு வயக்காடுக்கு வந்திருக்கோம்ட்டு. அதான் இங்க வந்தேன். ஏன் எப்படி வந்து உட்காந்துருக்கேன்? ஒண்ணுமில்ல பெரியப்பா, நாளைக்கு ஆபீஸ்க்கு போறேனா அதையும் ஒரு சின்னதா மீட்டிங் வைக்கலாம்னு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். நீனே வேலை ஆட்களை விட்டு தானே வேலை பார்த்துட்டு இருக்க. வேற வேலை நீ போய் நிக்கிற. இல்ல பெரியப்பா, சென்னையில ஏதோ அக்ரிகல்ச்சர் ஆபீஸ் இருக்கான். அந்த எம்டி என் கூட பேசணும்னு சொல்லிட்டே இருந்தாராம். சரி மீட்டிங்கை முடிச்சுட்டு அப்படியே போய் ஒரு காலையும் பேசிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆபீஸ்ல இருந்து பேசினாதே சரியா வரும். அப்படியா? சரியா சரி. என்ன பெரியப்பா? இப்போ என் தம்பி இருந்திருந்தியாண்டா இதத்தையும் உன்ட்ட கேட்டிருப்பியான். இப்ப நானும் அதையும் கேட்க. என்னான்னு சொல்லுங்க. வயசு 27 28 கிட்ட ஆயிப்போச்சு. இன்ன வரைக்கும் கல்யாணம் முடிக்காம இருந்தா என்ன செய்ய? உனக்கு பிறகு 2 தங்கச்சி எல்லாம் இருக்குது, தம்பியா இருக்காங்க. நீங்களை பத்தி யோசிச்சியா? ஏன் பெரியப்பா அப்பதான் சொல்லி விட்டுச்சா? அம்மா சொல்லி ஒண்ணுமே கிடையாது. அம்மா சொல்லாமலும் ஒரு பெரியப்பனா இருந்து எனக்கும் சில பொறுப்பெல்லாம் இருக்கும்ல. அதே நானும் உன்ட்ட கேட்கணும் பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. ஆனா என்னால முடியல. அதே ஏதாவது மனசுக்குள்ள நினைச்சுக்கிறியா? இல்ல கல்யாணம் பண்ண வேணாம்னு முடியல இருக்கியா? பெரியப்பா, நான் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன்ட்டு உங்களுக்கு சொன்னாலும் அது விளங்காது பெரியப்பா. உங்களுக்குன்னு இல்ல, எனக்கே சில விஷயங்கள் என் வாழ்க்கையில விளங்காமதே இருக்கு. அதுக்கு விட தெரியாமதே இன்னும் வரைக்கும் சுத்திக்கு இருக்கேன். ஆனா என்னைக்காவது அதுக்கு விட கிடைக்கும்னு காத்துக்கிருக்கேன் பெரியப்பா. தயவு செஞ்சு என்னை கல்யாணம் மட்டும் பண்ண சொல்லி வற்புறுத்தாதீங்க பெரியப்பா. என் தம்பிய என் தங்கச்சியெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் கரையேற்றினது பிறகு வேணா பார்ப்போம். ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. இப்படி சொன்னா என்னையா செய்ய? பெரியப்பா, உங்க ஆசையும் உங்க கடுமையும் நான் தடுக்கல. ஆனா என் மனசு எதுக்குமே ஒத்துழைக்கல பெரியப்பா. பெரியப்பா, நான் வாழ்க்கையில ஒரு பெரிய தப்பு செஞ்சிருக்கேன். அது என்ன தப்புன்னு கூட என்னால வெளியே சொல்ல முடியாது பெரியப்பா. ஏன்னா அதுக்கு ஆதாரமே இல்லாம அழிஞ்சு நிக்கிறேன். அதனால எதை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க பெரியப்பா. சரி புரியுதியா ருத்ரா? ஆனா இப்போ நான் உன்ட்ட ஒண்ணு பேச போறேன். சொல்லுங்க. மச்சான், மாமா வாங்கம்மா, வந்து உட்காருங்க. உட்காரதுல இருக்கட்டும்யா. உன்ட்ட பேசலாம்னு வந்தோம். என்ன பெரியப்பாவும் நீங்க ஒன்னா வந்திருக்கீங்க, என்ன பேசணும்? இல்ல, ஏன் கல்யாணம் வேணாம்னு சொல்ற? இது வரைக்கும் நீ இப்படி சொல்லி நான் கேட்டது கிடையாது. அதே இப்ப என்ன எல்லாரும் கல்யாணம் நிக்கிறிய? என்ன நீங்க யார் சொன்னாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமையில இல்ல. ஐயா ருத்ரா, நான் மனசுக்குள்ள எதையும் வச்சுக்க விரும்பல. உடச்சே பேசுறையா. அதாவது சின்ன பிள்ளையில இருந்தே உன்னை பார்த்து கம்மி. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அது எதையும் செய்வ. என்ன அப்படியே நீ இருக்க. சொல்லப்போனா அப்படியே என் மச்சான் குணம் உனக்கு. நீ கல்யாணம் வேணான்னு சொல்றதுக்கு இந்த பிறகு ஏதாவது காரணம் இருக்கலாம். சரி நான் உடச்சி பேசுறியா. என் மகா அவந்திகா உன்னை விரும்புது, கல்யாணம் கட்டிக்கணும்னு ஆசைப்படுது. மாமா ஆமாயா, என்கிட்ட வந்து சொன்னாரு. உன்னை பேசுறதுக்கே சங்கடமா இருக்குன்னு சொன்னாரு. ஏன்னா நீ மனசுல என்ன நினைக்கிறேன்னு தெரியாம பேசிவிட்டா நல்லா இருக்காதுன்னு ஒரு இது. அதனாலதான் நான் கூட்டு வந்து எதையும் நினைக்காதேன்னு சொல்லிட்டு. அவந்திகாக்கு இத்தனை வாட்டி மாப்பிள்ளை பார்த்தோமே, அத்தனை மாப்பிள்ளையும் துரத்தி விட்டதுக்கு பிறகு நீரே, அதாவது துரத்தி விட்டதுக்கு பின்னாடி காரணமே நீதாயா. பெரியப்பா என்ன சொல்லிக்கிருக்கிய? எனக்கு ஒன்றும் விளங்கல. எப்படி உன் மேல விருப்பம் வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. ஆனா என் மகன் என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லிச்சு. இத்தனை மாப்பிள்ளையை பார்த்து நீங்க என் மனசை பார்க்கலன்னு சொல்லி. அந்த ஒரு வார்த்தையிலேயே நான் ரொம்ப நொறுங்கி போயிட்டேன். அப்பதையும் புரிஞ்சது அவந்திகா மனசுல நீ இருக்க. மாமா என்ன மாமா அது? அது இல்ல மாமா, என்னால இதை ஏத்துக்க முடியாது. ஏன் அப்படி சொல்ற? அவந்திகா உன் சொந்த அத்தை மக தானே. நம்ம வெளியே இருந்தா பொண்ணு எடுக்க போறோம். ஒரே சொந்தத்துக்குள்ள தானே கட்டிக்கணும்னு நினைக்கிறோம். அவங்களுக்கும் அவ்வளோ ஆசை இருக்கும் இல்லையா? அந்த பிள்ளைக்கு உன் மேல விருப்பம். அதே அவந்திகா மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்கும்னு நான் ஒரு இடத்துலயுமே நினைச்சு பார்க்கல. அவந்திகாக்கு என் மேல இருக்கிற ஆசையில 1% கூட அவந்திகா மேல எனக்கு கிடையாது. எப்படி என் தங்கச்சிகளை நான் பார்க்கணும்னா அப்படித்தான் அவந்திகாவை நான் பார்த்தேன். நீங்க சொல்லிதான் அவந்திகா மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு புரியுது. அவந்திகா மனசுக்குள்ள நினைச்சிருச்சுன்ற ஒரே காரணத்துக்காக என்னால அவந்திகாவை கட்டிக்க முடியாது. ஏன்னா நான் என் வாழ்க்கையில தப்பு செஞ்சிருக்கேன். என்னையா ருத்ரா பேசுற? ஒன்னும் விளங்கல. மாமா நான் ஏன் உடச்சே பேசுறேன் மாமா. ஏன்னா நான் என் மனசுக்குள்ள வச்சுக்க இருந்த ஒரு விஷயம் இப்படி ஒரு சூழ்நிலையில தான் அதை உங்களுக்கு நான் எடுத்து காட்டணும்டா. எனக்கு வேற வழி தெரியல. மற்ற ஆம்பளைய மாதிரி எனக்கு பொய் சொல்ல தெரியாது. உண்மையத்தையும் பேசியிருக்கேன். பொய் சொன்னா வாய் கூட வராது. ஏன்னா அப்படித்தான் அப்பத்தாலும் தாத்தாலும் வளர்த்துருக்கா. தெரிஞ்சும் தெரியாம ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நான் கெடுத்திருக்கேன். என்ன சொல்ற? உங்களுக்கு இது எம்மாம்பரி அதிர்ச்சியா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த
பொண்ணோட வாழ்க்கையை நான் கெடுத்துட்டு அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் நரக வேதனை மட்டுமே அனுபவிச்சுக்கிருக்கேன். இப்ப வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியாது. என்னால அந்த பொண்ணு வாழ்க்கை நாசமா போச்சு. அந்த பொண்ணு படுற துயரம் என்ன, கஷ்டம் என்ன, எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரே ஒரு அடையாளத்தை வச்சுதே அந்த பொண்ணை தேடிக்கிருக்கேன். ஆனா அந்த பொண்ணு எங்க இருக்கு, யாரு என்ன, எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு உங்க பொண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுத்தேன்னா என்னை விட கேவலமானவே யாருமே இல்லை மாமா. புரிஞ்சுக்கிறங்க. ஏன் ருத்ரா, என்னையா பேசிக்கிருக்கா? எப்படி அது? எப்படி என்ன ஏதுன்னா என்கிட்ட கேட்காதீங்க. ஆனா நான் தப்பு செஞ்சிருக்கேன். இந்த குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியே வர முடியாம ஒவ்வொரு ராத்திரியும் தூங்க முடியாம கஷ்டப்பட்டுக்கு இருக்கேன். அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அந்த பொண்ணதே கல்யாணம் பண்ணுவனே தவிர வேற யாரையும் என்னால கட்டிக்க முடியாது. ஏன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இன்னொரு பொண்ணெல்லாம் ரொம்ப தப்பு மாமா. என் பெரியப்பா, நீங்க சொல்லுங்க. என்னை பார்க்கும் போதுல என் அப்பாவை பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களே, என் அப்பா அப்படிப்பட்டவரா? சொல்லுங்க. நான் தெரிஞ்சும் தெரியாம தான் இந்த தப்பு செஞ்சேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் குடிக்காதவே விட்டுட்டேன். ஏன்னா நான் குடிச்சதுனாலதான் அப்படி ஒரு தப்பே நடந்துருச்சு. இப்போ வரைக்கும் அந்த பொண்ணத்தையும் தேடிக்கிருக்கேன். ஆனா அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. இதை நான் யார்கிட்டமே சொல்லல. இப்பவும் நான் உங்ககிட்ட சொன்னதுக்கு காரணம் அவந்திகா வாழ்க்கை நாசமா போயிடக்கூடாதுன்னு. மச்சான், இப்படி வாங்க. என் மச்சான் போகாம அப்படியே பிறந்திருக்கையா நீ? நெசத்துக்குமே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தெரிஞ்சும் தெரியாம ஏதோ ஒரு விதத்துல தப்பு பண்ணிட்டு இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு தேடிட்டு நீ நிக்கிற. உன்ன மாதிரிதான் அந்த பொண்ணும் பரிதவிச்சு நிற்கும். அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டோம்னு நினைச்சு நீ இப்போ வரைக்கும் குற்ற உணர்ச்சியில் நொந்துக்கு இருக்க பத்தியா? உன்ன மாதிரி ஆம்பளை பையனுக்கு புத்தி எங்கிட்டு இருந்தியா வரும்? அதுவும் இந்த காலத்துக்குலாம் சொல்லவே வேணாம். நீ என் மகளை கட்டிக்கலைன்னாலும் பரவாயில்லையா, கண்டிப்பா அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு உன் கூட நாங்க சேர்த்து வைப்போம். என் மகளுக்கு நீ தலையில எழுதப்படலேண்டா, வேற யாரும் வேணாலும் எழுதி இருந்திருக்கலாம். அதை பத்தி நான் கவலைப்படல. எத்தனை வருஷமா இதை உன் மனசுக்கு போட்டு புடுங்கிக்கிருக்கேன்னு தெரியல. ஆனா வருத்தப்படாதையா, சீக்கிரமாவே எல்லாமே மாறுன்னா நான் அவந்திகாட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். என்ன, நீ கவலைப்படாத. சீக்கிரமா நீ தேடிக்கிருக்க பொண்ணு உன்னை தேடி வரும். உங்க ஆறுதலான பேச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஏன்னா அப்பத்தாள்கிட்ட தாத்தா கிட்டையும் இதை என்னால பேச முடியாது. ஏன்னா அவங்க நொறுங்கியே போயிடுவாங்க. தம்பி தங்கச்சி யாருக்கிட்டையும் பேச முடியாது. ஏன்னா இது என்னோட தனிப்பட்ட விஷயம். இதுல நான் தப்பு செஞ்சிருக்கேங்கிறத தாண்டி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருக்கேங்கிறதான் விஷயமா வந்து நிக்குது. அதனால யாருக்குமே தெரிய வேணாம் மாமா. இப்படியே இருக்கட்டும். வருத்தப்படாதையா. பரிசான என் நெஞ்சில் விழுந்தாயே விதையாக, நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் வாழுதடி. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. தங்கறதுக்கு வீடு இல்லைன்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கு இருக்கும் போது கடவுள் மாதிரி வந்து ஒருத்தர் அவரோட கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துட்டாரு. ஆனால் இங்கே ஓசியாக இருக்கிறதுக்கு என்னால் முடியாது. நான் எந்த வேலைக்குன்னு போகிறது? எங்கே போனாலும் வேலை இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை நான் படித்த படிப்பை வச்சு கேட்கறதுனால தப்பாக இருக்குமோ? இல்லை, இனிமேல் படித்த படிப்பை வச்சு எதுவுமே பண்ணக்கூடாது. பேரை பார்த்து உழைச்சி காசு வாங்கணும். அதுக்கு என்ன வேலையாக இருந்தா என்ன? நாளைக்கு பேசாமல் இந்த ஊருக்குள்ளே வேறு ஏதாவது வேலை இருக்கான்னு தேடி போய் அங்கே வேலை பார்ப்போம். ஆனால் பாப்பா ஒத்தையாலாம் வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்ய முடியல. 2 நாளாக பாவம் பார்த்து இவங்க வேணால் சோறு கொடுத்துருக்கலாம். ஆனால் இனி நான் அப்படி இருக்கக்கூடாது. என்னால் முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஏன்னா தைரியம் சொல்லி வளர்த்து விட்டது அப்பா. ஆனால் என் குழந்தை ஒவ்வொரு முறையும் அப்பா அப்பான்னு கேட்கும் போதெல்லாம் நான் யார அப்பான்னு சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நான் அப்படி என்னதான் பாவம் செஞ்சேன்? இவ்வளோ பெரிய கொடுமையை வாழ்க்கையில் எனக்கு கொடுத்துட்டே என்ன செய்ய போறேன்னு ஒன்றுமே விளங்க. இப்பவும் உயிரோட இருக்கிறது என் குழந்தைக்காக மட்டும். நாளைக்கு என்ன பாடுபட்டாவது ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடணும்.
இப்படியே இருக்கக்கூடாது. என் குழந்தைய நான் பார்த்துக்கிறணும், ஒத்தையால வளர்க்கணும். அப்படின்னா கண்டிப்பாக நான் வேலைக்கு போயிதே ஆகணும். என்னாலும் சரி, பாப்பாவையும் கூட்டிட்டு போயிடுவோம். நான் சேமிக்கின்ற செல்வமடி, நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடி. ஏண்டா ஒரு நாளைக்கு ஒரு சட்டையை மாத்திட்டு வந்தா உடனே கலக்கல்னு சொல்லுவியாடா? இதை சோழிய பாடுறா, நீ வேற பொம்பளை பிள்ளைய சமாச்சாரமே வேணா முடிச்சு விட்டு போடுவாங்க. ஊருக்காரங்களை பத்தி தெரியாது. அந்த வேணாம்டா, இது என் அக்கா என் பிறநாளுக்கு எடுத்து கொடுத்த சட்டை. சரி போட்டு வரலாம்னு போட்டு வந்தேன். பள்ளிக்கூடமா வாய் பொத்திட்டு நில்லு. சும்மா இல்ல, அதோ அங்க ஒருத்தன் உட்காந்துருக்காங்க. ஆமா, முள்ளமன்றி தலையாட்ட உட்காந்துருக்கேன். முள்ளமன்றி தலைன்னா சொல்லாதல, ஏன் அவனுக்கு என்ன நல்லா தானே இருக்கேன். வாய பொத்து, நான் ஒன்னும் அப்பெல்லாம் கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு உதவி செஞ்சாம்ல, காலேஜ் டக்குனு மறந்து வச்சுட்டு போய் வரோம். அன்னைக்கு அவங்கிட்ட நன்றி சொல்ல மறந்துட்டேன். நீ கூப்பிட வந்த அவசரத்துல அவன்கிட்ட போய் நன்றி சொல்லிட்டு போமா. இப்படித்தான் நன்றியிலவே ஆரம்பிக்கும், அப்புறம் எங்க போய் முடியுமே தெரியாது. நன்றியும் சொல்ல போறேன், சாத்திக்கிட்டு வா. என்னண்டோ வந்து தொலை. என்ன இவளா? எனக்கு வாய் பத்துறா. என்னங்க மறுபடியும் வந்திருக்கியா? மறுபடியும் ஏதாவது வழியிலையும் மறந்துட்டியாலா? கொண்டு வந்து விடணுமா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்ன முதல்ல மறந்துட்டே இருப்பாங்க. ஏன் உங்களுக்கு இந்த ஊர்ல எல்லா வழியும் தெரியுமா? வாய் முடிட்டு பேசாம இரு. அவங்க யாரும் உங்க அக்காவா? ஆமா, இல்ல அன்னைக்கு கொண்டு வந்து சரியான நேரத்துல என்னைய கொண்டு வந்து அங்க விட்டியல்ல, நீங்க மட்டும் சரியான நேரத்துல கொண்டு வந்து விடலண்டா நான் கரெக்டா போயிருக்க முடியும். ஏன்னா என் அக்கா ஒரு லூசு மெண்டல். லூசு மெண்டலா? ஏல பேசாம இரு. அதே கரெக்டா நேரத்துல கொண்டு வந்து விட்டுட்டு வந்தியல, அதுக்கு நன்றி சொல்லாம. ஓ, அன்னைக்கு நன்றி சொல்லாம போயிட்டியலா, அதுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கீங்களா? என்னமா நீங்க? இல்ல, எங்க அண்ணன் சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிறது. நமக்கு யாராவது நல்லா செஞ்சாங்க, உதவி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா நன்றி சொல்லணும்னு சொல்லிருக்கு. அதே நன்றி சொல்ல வந்தேன். நன்றி. இழிச்சித்து வாய முடுறா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், உதவி செய்யணும் சொல்லுங்க, தாராளமா செய்வேன். நன்றிலாம் சொல்லி பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. இல்ல நன்றி சொல்லணும்னு நினைச்சா அதே சொல்லி. சரி காலேஜுக்கு போலையா? சரி போங்க, நல்லா படிங்க. ஆமா, இந்த ரேடியோ செட் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? சாவுக்கு. ஏய் என்ன காலேஜுக்கு போகும்போது சாவுக்கு எப்படி பேசிக்கிட்ட? இல்ல முழுசா சொல்லிக்க, சொல்லுங்க. சாவுக்கு, கல்யாணத்துக்கு, காது ஊத்துக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். அப்படி தெளிவா சொல்லு, வெண்ண மாதிரி பேசிக்கிருக்க. அப்படியா? சரி. பேர் என்ன? பேர்லாம் சொல்ல முடியாது, நன்றி சொல்ல தான் வந்தேன். நான் வரேன். எல்லாமே உனக்கு ரூட் வர்றியா? அவன் அப்பதே வரலாம்னு தெரியும். வாய் பத்து. பேர் கேட்டா சொல்ல மாட்டியா? சரி போயிட்டு வாங்க. உதவி செஞ்சதுக்கு நன்றி சொன்னேன், பேர்லாம் கேட்காதீங்க. நான் வரேன். சின்ன புன்னகையில் என்னை பறித்தாய், வண்ண வண்ண கனவுகள் கண்ணில் கொடுத்தாய், சிறிய இதயத்தில் பெரிய காதலை தந்தாயடி என் நன்பே. வரேன். இலை சும்மாறா, பேசாம உட்காந்துக்கிறதுனாலும் வந்து நன்றி சொல்லி உசுப்பேத்தி விட்டு போறாளே. இப்ப யாரு என்னன்னு விசாரி, வீட்டை கண்டுபிடி. நாளைக்கு இது என்ன ஏதுன்னு பாத்துருவோம். எதுக்குதான் அந்த அளவுக்கு யோசிக்கிற? அந்த பிள்ளையா வந்து எதுக்கு நன்றி சொல்லிச்சுன்னே தெரியாம நான் நினைச்சுக்கிருக்கேன். விடு, இந்த ரோட்ல தானே போவா வருவா, பார்த்து கரெக்ட் பண்ணுவோம். கிடைச்சா நமக்கு, இல்லண்டா போகலாம். சொன்னேன் அவன் மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கிட்டு பேசுங்கன்னு சொல்லி. எதையாவது காதுல வாங்கினீங்களா? இப்ப வந்து நில்லுங்க. என்ன அத்தனை மாப்பிளை துரத்தி விட்டாலே அப்பவே அவன் மனசுல என்ன இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிற மாட்டீங்களா? அம்மா புரிஞ்சுக்காமலா இல்லம்மா, அவன் மனச என்னையும் அவங்க அப்பாவும் தர வர யாருனாலையும் புரிஞ்சுக்கிற முடியாது. ஆனா எங்ககிட்டயே சொல்லாம அவன் மனசுல ஆசையை வளர்த்து வச்சிருந்திருக்கு. இதுக்கு மாப்பிள்ளையோட பதில் என்னன்றதே இப்ப வரைக்குமே தெரியல. நேற்று ராத்திரியே போய் தம்பியும் அவங்களும் போய் பேசிட்டு வந்தாங்க. ராத்திரியில இருந்தே கேட்டுக்கிறக்கேன், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. நீ எங்களாவது ருத்ரங்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு சொல்லுமா. நாங்க பேச என்னத்தா இருக்கு, அவங்க என்ன பேசிருப்பாங்களோ அதை பொறுத்தது. இப்பெல்லாம் சொல்லாதிய, அவன் மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துப்பட்டா. எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு போறணும். மாப்பிள்ளைக்கும் கல்யாண வயசு வந்துருச்சுல, எதுக்கு காத்துக்க இருக்கணும்? சரி ருத்தை வரட்டும், வரவிட்டு நான் கேக்குறேன். அதுக்கு முன்னாடி அவசரப்படாத.
அவசரம்லாம் படலம்மா. ஒத்த பொம்பளை பிள்ளை பார்த்து பார்த்து வச்சிருக்கேன். புரியுது. ஒன்று சொல்லவா, பிள்ளைகளை பெற்றுட்டா மட்டும் நம்ம கடமை முடியறது கிடையாது. அவங்கள கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்ம தான் பாதுகாக்கணும். ஏன்னா அதுவும் பொம்பளை பிள்ளைய அது மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு ஒரு பெத்தவங்கனால புரிஞ்சுக்கிற முடியல. அந்த காலம் மாதிரி கிடையாது இந்த காலம். பொட்ட பிள்ளை மனசுல என்ன இருக்கோ அதைத்தே நிறைவேற்றி வைக்கணும். பிடிக்காத கல்யாணத்தை கட்டி வச்சு வாழ்க்கை முழுசு நரகத்துல வாழ சொல்லிக்கிறியா? ஒரு ருத்ரன் வேளாண்மை ஆபீஸ் வரைக்கும் போயிருக்கேன். அவன் ஆபீஸ்ல ஏதோ மீட்டிங்கா முடிச்சு விட்டு வருவியான். வந்தது பிறகு எல்லாரும் ஒன்னா கூடி உட்காந்து பேசுவான். சரிம்மா. பூச்சி ஏம்பல கோடிக்கிட்டு வச்சுக்கிருக்கவ அதெல்லாம் நல்லபடியா முடியும். சாப்பிட்டியா இல்லையா? எங்கம்மா, நேற்று ராத்திரி இருந்தே மனசு சரியில்லை. எதுவுமே சாப்பிட தோணல. அப்படியே இருக்கேன். சோத்தை போட்டு கொண்டு வா போ. புள்ள என்னண்டா இருக்கு போ. ஒரு சோறு போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா. பேசாம இரு. ஒண்ணு திங்காம கிடக்குறவ ஒரு வாரேன். பயமா இருக்குப்பா. வருத்தம்லாம் படாத. ருத்ரன் நல்ல பதில தெரிஞ்சுடுவேன். என்ன கண்மணி? ஏய் கண்மணி. என்ன கண்மணி கூப்பிட்டா காட்டேறி வருது. என்னடா? என்ன மாமியாரே, எப்ப பார்த்தாலும் நான் கூப்பிடுற நேரம்ல நீங்க வந்து நிக்கிறிய? என்னத்த? இங்க பாரு, சோழியை முடிச்சு விடுவேன். என்ன அன்னைக்கு வந்து அதை மட்டும் சொல்லு. ஆமா, வேற வேலை உங்களுக்கு. எங்க என் பொண்டாட்டி வர சொல்லு. பொண்டாட்டியா? இல்லத்த, நீங்க எனக்கு அத்தை, சொந்த தாய் மாமா பொண்டாட்டி. அப்போ உங்க பொண்ணு எனக்கு பொண்டாட்டி தானே? என்னது பொண்டாட்டியா? இங்க பாரு, நாக்க ஒட்ட அறுத்து விடுவேன். பொண்டாட்டி நம்மள பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டே தெரி. உங்க வீட்டுக்கு அப்படியே என் மகளை கொடுத்துருவான். நீங்க எதுக்கு கொடுக்குறிய? என் சொந்த தாய் மாமா மக. நான் தூக்கிட்டு போய் தாலி கட்டுவேன். அதை பத்தி நீங்க பேசவே கூடாது. என்ன அன்னைக்கு பேசிக்கிறிய? ஒரு போக்காத அப்படி தெரியல. உனக்கு வீட்டுல விட்டதுனாலதே விடாதிய. என்ன கருமமோ? எது கூப்பிட்டு இருக்காவல? இல்ல, நேத்து ராத்திரியே காசு கொடுத்துச்சு. 2-3 ஜெராக்ஸ் இருக்கணும், எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றாங்க அண்ணாண்டு. எனக்கு இப்போதே நேரம் கிடைச்சது, எடுத்துட்டு வந்திருக்கேன். அதான் என் பொண்டாட்டியை பார்த்து கொடுத்துட்டு போலாம்னு. மறுபடியும் பொண்டாட்டி சொன்னா அப்படியே பாத்துக்க. அவங்க இல்ல, ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா. அப்படியே சரி, ஃப்ரெண்டு வீட சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, என்கிட்ட கொடுத்துட்டு போ. மாமியாருக்கு ஒரே பையன் வயித்த கலக்குது போல. ஆமா, வயித்த கலக்கிக்கு இருக்கு. வந்து பாத்தியா? படா என்ன? இல்ல, எங்க உங்க பொண்ணை பொண்டாட்டி ஆக்கிடுவானோடு அந்த பையன் இருக்கணும் மாமியார். எப்பாதான் மனசுக்குள்ள இருக்கணும். என்ன காலில் வாங்கிக்கிறங்க. வரட்டா? வாடி மாப்ள, உன்னத்தை எதிர்பார்த்து காத்துக்கிறேன். ஏய், ஒம்பிடுதே உனக்கு என்ன? வாய் புத்திட்டு பேசாம போயிரு. எவன் காலேஜுக்கு வந்து எவன வாய் பத்திட்டு போக சொல்ற? இது எவன் காலேஜ்? யார் இந்த காலேஜ் விட்டு போனதே? அப்ப இது எவன் காலேஜ்? நான் படிக்கிற காலேஜ். என்ன ஒரு காலத்துல இந்த காலேஜுக்கு டானா இருந்தவன் மனசுக்குள்ள வச்சுக்க. தல, என்ன தல, யார் இவன்? என்னமா சொல்லிட்டு வாரியா? இலே, இந்த காலேஜுக்கு ஃபார்ம் தானே வாங்க வந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்ட? ஃபார்ம் மட்டும் வாங்க வரல, பழைய கடனை தீக்க வந்தே வந்திருக்கு. இங்க பாரு, வாய் பொத்திட்டு வந்தமா போனமான்னு இருக்கணும். இந்த வம்பளத்துக்கிட்டு பேசிக்கிறதுலாம் நமக்கிட்ட ஆகாது, புரியுதா? காலேஜ்ல இருந்து வெக்க கட்டத்தனமா டிசியை வாங்கிட்டு போனேன். திரும்ப ஃபார்ம் வாங்க இந்த காலேஜுக்கே வந்திருக்க. என்ன இன்னமும் மனசுல டானு நினைப்போ? நீ போனதுக்கு பிறகுதே காலேஜ் மாதிரி இருக்கு. அந்த காலேஜ்ல இப்ப நீ உருப்பட மாட்ட, அது நல்லாவே தெரியும். அவங்க யாரும் உருப்படியா படிச்ச ஒரு டிகிரியை வாங்க பாரு. இல்லன்னா இப்படிதான் ஒவ்வொரு காலேஜ சுத்த வேண்டியது. டேய் வேணாம், வம்புழுக்காத என்ன? ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தோம்டே எல்லாருக்கும் தெரியும். நிக்கிறான் பாரு. ஹேய், என்ன தெரியும்ல? உங்களை தெரியாமல? தெரியும். நான் எனக்கு அவனுக்கு பயந்துக்கு இருக்க. என்ன மிரட்டி பாப்பீங்களோ? இந்த மிரட்டது உருட்டுறதெல்லாம் இனி நீ வச்சுக்கிற கூடாது. என்ன வேலைக்கு வந்தியோ அந்த வேலையை பார்த்துட்டு பொத்திக்கிட்டு போயிட்டே இருக்கணும். தேவையில்லாம வம்பளுக்கு சண்டை இழுத்தேன்னு வையன். அடுத்து நீ செல்வ வேற மாதிரி பாப்ப. அப்படியா? என்னடா செய்வ? எங்க என்ன செய்வ? செய். என்ன வாண்டடா வம்பளுக்கிறியா? இந்த வம்பளை இழுத்துட்டு தெரியாத மாப்ள. என்ன, நான் ஒரு நேரத்து கூட இருக்கவே மாட்டேன். ஆளு பார்த்ததே எப்படி, ஆனா செய்யற வேலையெல்லாம் வேற மாதிரி. நான் உனக்கு மேல, உனக்கு தெரியாது? நீ செஞ்ச ஒவ்வொரு வேலைனாலதான் இந்த காலேஜ் விட்டே நான் போனேன். என்ன, நீ மட்டும் சரியா இருந்திருந்தேன்னு வச்சுக்கங்க, நான் இம்புடு தூரம் இந்த காலேஜ் விட்டு போக முடியும். எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. இப்ப ஃபார்ம் வாங்குறதுக்கு இங்க வர முடியாது, தலையெடுத்துலையும் கிடையாது.
நீ செஞ்ச வேலைனாலதான் பிரின்சிபல் மண்டேவே உடைச்சேன். அதெல்லாம் அந்த காலேஜ்ல என்ன வெளியிட்டு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாதுடி. நீங்க கேவலமான செயல் எல்லாம் செய்வியா? அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? காலேஜுக்கு வந்தமா படிச்சமா போட மாட்டிருக்கணும். வந்துகிட்டு திமிர்த்தனமா ஆடிட்டு அது இது செஞ்சு டான்ல பெரிய பீரா விட்டு பீத்தி தெரிஞ்சா இப்படித்தேன். என்னடா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், உன் பாட்டுல பேசிட்டே இருக்கேன். டே அடிக்க போறியா? அடி அடி அடிச்சுட்டோ கொய்ய காலெல்லாம் சுக்கு நேரா முறிச்சு படுவேன். என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? சொம்ப பையன் நீலாம் மிரட்டினா நான் பயப்படமாக்கும். அதுக்கெல்லாம் வேற நான் செல்வா. என்னையவே பகச்சுக்கிறீல நீ. இந்த செமஸ்டர்ல நீ எப்படி எல்லாத்துலயும் பாஸ் ஆகிறம்டு பாக்குறியோ? பேப்பரை சீஸ் பண்ணுவேன் பாக்குறியா? நீ அதை மட்டுமா செய்வா? அதை விட வேற மாதிரிலாம் செய்வீல. எல்லாம் செஞ்சு விட்டு தானே காலேஜ் விட்டு போன. நேர்மையா படிச்சதுமா பாஸ் ஆவாண்டா. உன்ன மாதிரி கேவலமானவர்களா பயந்து சார் எந்த அவசியமும் கிடையாது. பண்ணுவியா? பண்ணிக்க, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. டே தேவையில்லாத வம்பு வேணாம்டா. இந்த காலேஜ் விட்டே போயிட்டியான், திரும்ப வம்புல திண்டு அம்பிடுத்தாண்டா. தேவையில்லாத பிரச்சனை வேணாம் தல, ஒதுங்கிறதுல போயிடலாம். என்னடா அடிக்க போறியா? அடி. தல சண்டை போடாதீங்கடா. நாங்க தருடா. சும்மாருங்க, நானே குண்டாமட்ட தெரிச்சு நிக்கிறேன். சண்டை போடாதீங்கடா. தலை விட்டு தலை தலை ஏனே இதுவே ஆம்பளை பையல்களை மயக்க முத்தமா ஆகாவளி சாத்திங்க என்னத்துல பசங்க ஒண்ணு கொடுத்துருச்சது புள்ள. இந்த வாட்டி தப்பிச்சிட்டியா? இவனை சும்மாவே விட மாட்டேன்டா. இவனுக்கு கரெக்டான பதிலடி கொடுக்காம நான் ஓயவே மாட்டேன். எங்க போனாலும் சரி இவனை அடிச்சு கொள்ளாம நான் விடவே மாட்டேன். ஒரு தடவையாவது இவனை செருப்பால அடிப்பேன். இவனை என் கால்ல வந்து விழ வைப்பேன். இல்லையா நான் பிரபாவே இல்லடா. அடே என்னடா நடக்குது? இவன் கரெக்ட் பண்ண பிள்ளை இவனுக்கு ஒண்ணு கொடுத்துருச்சு. இதுதான் காதல் முத்தம் போலடா. ஐயோ என் தேவதை இம்புட்டு பக்கத்துல என் தேவதைய பார்க்கும்போது அப்படியே உள்ளுக்குள்ள கவிதை மொழிய கொட்டது. ஏதோ பஞ்சாயத்து என்ன பண்ணிக்கிருக்காங்கன்னு தான் தெரியும். இந்த பஞ்சாயத்துல நான் உன்ன கவனிக்காம இருந்துட்டு நான் எதுவும் பார்க்க வரேன். மிஸ் யூ செல்லம். ஒரு பாட்டியாவது பாடுறேன். இளையவளின் இணை ஒரு நூலகம் படுத்திடவா கனவுகள் ஆயிரம். அப்படியா? மனப்பாடம் பண்ணிட்டு வந்து மறந்து வச்சுவோல. சரி வேற பாட்டு. அழகியே என் அரிசியே என் அடிமையே மெல்லிடையே இடையே 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 இடையே. ஐயோ பாட்டெல்லாம் மறந்து போச்சு செல்லும். இனி பாட்டு பாடுற. சரி மாமாக்கு ஒரு கிஸ் கூட. இல்ல ஒன்னே ஒண்ணுதானே கேக்குறேன், கொடுத்துட்டு போய. எவன் இல்ல இப்பத்தையும் பேச முடியும். ஒன்னே ஒண்ணு கூட. வாங்க மெல்லமா வாங்க. மெல்ல நட மெல்ல நல்ல மெல்ல நட மெல்ல நட மீனி என்னாகும். சிரிப்பு கொடுங்க. டே மணியா போலந்து ஓச்சு கூட்டாங்கல்ல. சரி
இன்னைக்கு கொடுத்து வைக்கல, நாளைக்கு பதில். இவனுக்கு என்னவா இப்பத்தே ஆளு ஒரு ஸ்வீட்டா ஒரு முத்தம் கொடுக்க வந்துச்சு, எப்படி பயப்பட்டானே. டே மணியா, எனக்கு இப்ப என்ன செய்யறே தெரியலடா, ரொம்ப வருத்தமா இருக்குடா. வருத்தமா வந்தா அப்படியே சவர் எட்டி குதிச்சிடுறா. என் உயிரை போட்டு வாங்கிருக்கியா? தெரியாம தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுதுடா. என்ன செய்யணும் ஒண்ணுமே விளங்கல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அத்தை வெளியே வந்து உட்காந்துருக்காங்க, பேசுறாங்க. ரொம்ப பயமா இருக்குடா. எப்படியும் நாளைக்கு கல்யாணம் ஆயிரும்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆகி கிழிச்சிட்டு செஞ்ச வேலைக்கு உன்னையெல்லாம் தொங்க விட்டு அடிக்கிற முடியும். எனக்கு இப்ப என்ன செய்யண்டே தெரியல. நாளைக்கு ஒரு வேலை கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னால உன்னை பிரிஞ்சிருக்க முடியாதுடா. பேசாம எங்க வீட்டுக்கு வந்துடுறியாடா? இந்த பைத்தியத்துல இருந்து என்னை காப்பாத்துங்கடா. ஏன்னா பிரச்சனை கொஞ்சம் சீரியஸா போய்க்கு இருக்குடா. என்ன செய்ய போறாங்கன்னு ஒண்ணுமே வரங்களடா. மொத்தத்துல எதையும் முடிச்சு விட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னண்டோடா, நம்ம ஒண்ணு நினைக்கிறேன், அது ஒண்ணு நடக்குதுல. என்ன செய்ய? ஆனா இது எதையுமே நான் பிளான் பண்ணி பண்ணல தெரியுமா, தன்னாலவே நடந்துருக்கு. ஆனா எப்படியும் ருத்ராணி நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிடுவாரு. அவந்திகாக்கு நீ கல்யாணம் கட்டி வைக்கிறதுக்கு ஓகே சொல்லிடுவாரு. அதுக்கு பிறகு என்னன்னாலும் நடக்க போதும். நான் செஞ்சது தப்பா சரியான்னு எனக்கு தெரியல. ஒரு வகையில சரின்னு தோணுது, ஒரு வகையில தப்புன்னு தோணுது. திரும்ப சரி எடுத்து மூஞ்சில பிடிக்க. என்னடா மையா பேசிக்கிட்டே இருக்கேன், அமைதியா இருக்க? எனக்கெல்லாம் வாய் இருந்தா நீங்க தெரிச்சு ஓடிட மாட்டேன். ஆமா, நீ வேற நாயில பேச மாட்டேன். நாயின்ட்டியா? ஆமா, நம்ம நாய் தானே. உன்னத்தையும் மாமா விரும்பினேன், உன்னத்தையும் எனக்கு பிடிச்சிருந்தது. கட்டணா உங்களத்தையும் கட்டணும்னு நினைச்சேன். ஆனா எல்லாத்தையும் தலையில மாத்திவிட்டிய. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால வாழ முடியாது மாமா. உங்களை நினைச்சிருந்த மனசுல என்னால இன்னொரு ஆள்லாம் நினைக்க முடியாது. அதுக்கு நான் செத்து போறதே மேலு. நான் போறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுபடியே இருந்துட்டு போங்க. நீங்க இருந்த இடத்துல இன்னொரு ஆளுக்குலாம் என் மனசுல இடம் கிடையாது. நான் போறேன் மாமா. எங்க இருந்தாலும் எனக்கு தேவை நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதே. உங்க கூட வாழ முடியாத என்னால இந்த உசுரை வச்சுட்டுலாம் வாழ முடியாது மாமா. இருக்கிறது ஒரு வாழ்க்கை, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணும். அந்த வாழ்க்கையில உங்க கூட வாழ வேண்டிய பாக்கி எனக்கு கிடைக்கல. நான் எதுக்கு உசுரோட இருக்கணும்? வந்த இத்தனை மாப்பிள்ளை நான் துரத்தி விட்டது காரணமே நீங்க எங்களுக்கு தாலி கட்டணுங்கிறதுக்காகவே. ஆனா உங்களுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தெரிய வரும்போது என்ன மாமா செய்ய முடியும்? இந்த பார்த்த 7 மாப்பிள்ளையில ஏதாவது ஒரு மாப்பிள்ளையை கட்டிட்டு என் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிருந்திருப்பனே. ஆனா முடியாது மாமா, மத்தவங்க மாதிரி இருக்க தெரியாது மாமா. நான் போறேன். கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்ல.